முதலமைச்சருடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்துள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் இந்து என்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தேமுதிகவோட வரவு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? டிஎம்டிகே அந்த தலைவர் பிரேமலதா அவர்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவு, முற்போக்கான முடிவு, பொறுப்பான முடிவு. அவங்க யோஜனை செய்து கொஞ்சம் தாமதமாக எடுத்த முடிவு ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி தான் அரசியல் செய்யணும். எங்கே போகணும்னு சொல்லி பல விஷயங்களை ஆராய்ந்து இதனால் கட்டாயமாக ஒரு இன்னும் கொஞ்சம் பலம் கிடைக்கும். இன்னும் ரெண்டாவது, மக்கள் பார்வையில் அந்த பெர்செப்ஷன் என்று சொல்லுவோம், அதில் இந்த பக்கம் போகிறாங்க, நல்ல சக்திகள் இங்கே போகிறாங்க, பொறுப்புள்ள சக்திகள், அரசியல் சக்திகள் இங்கே போகிறாங்கங்கிற ஒரு பெர்செப்ஷன் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது ஒரு நல்ல முடிவு. ஏனென்றால் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஒரு சினிமாலேருந்து வந்தாலும் அரசியலில் ஒரு சீரியஸாக எடுத்தார். பல விஷயங்களை முன்னால் வச்சார். அவரோட ஒரு கொள்கை இருந்தது. நல்ல இயக்கம் கட்டினார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஹி பாஸ்ட் அவே. அது அதனால் அந்த இயக்கத்திலேருந்து வந்த இந்த கட்சி, அந்த தலைவர்கள் பொறுப்பாக எல்லாத்தையும் ஆராய்ந்து எங்கே போகணும்னு கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்கிறது தான் என்னோட கணிப்பு. ரொம்ப ஏன்னா மதசார்பின்மை, ஜனநாயக பாதுகாப்பு, மாநிலங்களோட உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சிறந்த தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்டாயமாக அங்கே போகிறது முதல்ல சொல்ல வேண்டியது சரியான விஷயம், முற்போக்கான விஷயம், பொறுப்பான ஒரு டிசிஷன். அதே நேரத்தில் ஒரு அளவுக்கு அந்த கன்சாலிடேஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லும். வெறும் எவ்வளோ ஓட்டு போகிறதுங்கிறது நான் அந்த பிரச்சனையில் போகல. இன்னும் எக்ஸ்ட்ரா வருமா, அது வேற ஆளுங்களோட வேலை. ஆனால் அந்த பர்செப்ஷன், இந்த மாதிரி ஒரு நல்ல சக்திகள், பொறுப்பான சக்திகள், அரசியல் சக்திகள் சரியான பாதையில் போகிறாங்களா போகவில்லையாங்கிறதான் கேள்வி. பிரேமலதா அவர்களையும் வேற அவங்க தலைவர்களையும் நான் இதனால பாராட்டுகிறேன். கருத்துக்களுக்கு நன்றி சார்.